ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவியல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வாழைக்காய். இதெல்லாம் நம்ம நீள்வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி வாட்டரில் நம்ம அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ காய்கறி ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நம்ம ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி, நிறைய வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கணும். இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், மிளகாய், வெள்ளைப்பூடு இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிசம் பண்ணுறதுக்கு அவியலுக்கு எப்பொழுதுமே தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் போட்டு அதில் கடுகு போட்டு பொரிஞ்சது வேக வச்ச இந்த காய்கறிகள் எல்லாம் நான் பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் நம்ம நிறைய போடும்போது தான் அவியல் ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தேங்காய் அதிகமாக போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு அரை முடி தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு இதாகணும். அந்த தேங்காயில் போட்டிருக்க காரம் நம்ம காய்கறியில் இறங்கணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக வத்தப்பொடி எதுவும் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ தேங்காயில் போட்டிருக்க மிளகாயோட காரம் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சிலர் மஞ்சள் தூள் போடுவாங்க. நான் மஞ்சள் தூள் எங்கள் வீட்டில் போட மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்.